ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு அத்துல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, அகைன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் இவிஎஸ் புக்கில் இருக்கிற ஒரு லெசன், ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா, ரோல் ஆஃப் தி சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகேங்களா? அதாவது புலன் உறுப்புகள் இருக்குல்ல, அதோடைய பங்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். புலன் உறுப்புகள்னால் என்னென்ன கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண், காது, மூக்கு, நம்ம டச் பண்ணுற ஃபீலு, டங், வாய்ஸ், நம்ம டேஸ்ட் பண்ணுறது. ஸோ அதுதான். ஓகேங்களா? புலன் உறுப்புகள்னால் அதுதான். ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் ஆர் தி சென்ஸ் ஆர்கன்ஸ் தட் யூ சி that you use to identify the objects given belowன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இப்போது கீழே வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த அட்டவணையில் வந்து உங்களுக்கு ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில திங்ஸ் கொடுத்துருக்காங்க, பொருட்கள். ஓகேங்களா? இப்போ இந்த பொருட்களை வந்து நீ உன்னுடைய ஆர்கன்ஸை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சென்ஸ் ஆர்கன்ஸ். ஓகேங்களா? சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்றது தான் இங்கே வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் என்ன பண்ணுவீங்க? என்ன ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். கண், காது, மூக்கு, டச் பண்ணுற ஃபீல், ஹேண்டு, அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணுற டங். இதுதான் ஐம்புலன்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆப்பிளை வந்து ஆப்பிள் இருக்குது. இந்த ஆப்பிளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இது என்ன ஆர்கன் வந்து யூஸ் பண்ணுவீங்க? சென்ஸ் ஆஃப் ஆர்கன் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி யூஸ் டு ஹைஸ். நான் என்ன பண்ணலாம்? ஹைஸ், அதாவது கண்ணை வச்சு நான் அதை பார்ப்பேன். ஆப்பிளை வந்து கண்ணை வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் அதோடைய கலர் அண்ட் ஷேப், அது வந்து நான் கண்ணை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னென்ன தெரியும்னா, அதோடைய கலரும் ஷேப்பும் எனக்கு வந்து ஆப்பிள் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் எப்படி பண்ணுவேன்? வேறு என்ன ஆர்கன் யூஸ் பண்ணுவேன்? சென்ஸ் ஆஃப் ஆர்கன் வேறு என்ன யூஸ் பண்ணுவேன்? டங் யூஸ் பண்ணுவேன். டங் யூஸ் பண்ணுறப்போ டேஸ்ட், அதாவது அது என்ன டேஸ்ட்டு, ஆப்பிள் என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு நான் பார்க்க முடியும். அப்புறம் நான் என்ன சென்ஸ் ஆஃப் ஆர்கன் யூஸ் பண்ணுவேன்? நோஸ் யூஸ் பண்ணுவேன், அதோடைய ஸ்மெல் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுமே வந்து நீங்கள் பார்த்து நான் எப்படி யூஸ் பண்ணுவேன், என்ன சென்ஸ் ஆர்கன் எனக்கு யூஸ் ஆகுன்றதை நீங்கள் சொல்லணும். இப்போ விசில் இருக்குங்களா? விசில் நம்ம மெயினாக எதுக்கு, நம்ம என்ன சென்ஸ் ஆஃப் ஆர்கன் யூஸ் பண்ணுவோன்னா, இயர், காது. நம்ம சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம காதில் கேட்கும். விசில் அடித்தா ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டை நம்ம எது மூலயமா உணர்வோன்னா, காது மூலயமா உணர்வோம். ஓகேங்களா? மெயின்லி ஹியர்க்காக விசில் இருக்குது. நெக்ஸ்ட் இது என்னது? பிரிக் செங்கல் இருக்குது, செங்கல் கட்டி இருக்குது. ஓகேங்களா? பிரிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எதை வச்சு நான் பார்ப்பேன்? ஐயை வச்சு என்னால் பார்க்க முடியும். ஓகேங்களா? அதோட ஷேப் என்ன, அது கலர் என்னன்னு நான் பார்ப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதை டச் பண்ணும்போது அது ஒரு ஃபீல் வந்து ஹார்ட்னஸாக இருக்கும், ரஃப்னஸாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து உணர முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் இருக்குது. ஃப்ளவர் மோந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து அதோட ஸ்மெல் வரும். ஸோ அப்போ எப்படி பார்ப்பீங்க? நோஸ் வச்சு தான் பார்ப்பீங்க. ஸ்மெல் பண்ணணுன்னா எதுனா நோஸ் வச்சு நம்ம அந்த ஆர்கனை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கலர், அதோடைய கலர் என்ன கலர், அந்த பூ எப்படி இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம ஹை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டரோட என்ன ஆர்கன் யூஸ் பண்ணலான்னா, சென்ஸ் ஆஃப் ஆர்கன் வந்து ஹை யூஸ் பண்ணலாம். கண்ணை வச்சு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் காது வச்சு வந்து அதோடைய சவுண்ட், கீபோர்டோடைய சவுண்ட் கேட்கலாம். அப்புறம் நம்ம கையை வச்சு அதை டச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்கின், அதை டச் பண்ணலாம். கீபோர்ட், மவுஸை டச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ஒரு திங்ஸ்லையுமே நம்மளுடைய ரோல் ஆஃப் ஆர்கன், சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து ஏதோ ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? அதுதான் வந்து இதை நீங்கள் வச்சு டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ ஐஸ்கிரீம் எடுத்திங்கன்னா நம்ம டங் வச்சு டேஸ்ட் பண்ணலாம். ஐஸ்கிரீமுடைய ஃப்ளேவர் எப்படி இருக்குது, ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா இல்லையான்றதை நம்ம நாக்கு வச்சு டேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கண்ணு பாருங்கள். கண்ணு பார்க்குறது மூலயமா அதோடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அதோட ஷேப் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மூக்கு வச்சு நம்ம மோந்து பார்க்கலாம், அதோடைய ஸ்மெல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நோஸ். ஸோ இந்த மாதிரி ஒன்றும் நீங்களாக டிஸ்கஸ் பண்ணணும். இப்போது அப்படி டிஸ்கஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து என்னென்ன ரோல் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ப்ளே பண்ணுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹெட்ஃபோன்ஸ் பாருங்கள். ஹெட்ஃபோன்ஸ் வச்சு நம்ம வந்து காது மூலயமா கேட்க முடியும். அப்போ மெயினாக இயர். ஓகேங்களா? பாட்டு கேட்குறதுக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரோல் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னா,
இயர் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? மூன் வந்து நம்ம பார்க்க முடியும். கண்ணு, ஐ வந்து ரோல் ப்ளே பண்ணுது. டாமரைனில் டங் ப்ளே பண்ணுது, அதோட டேஸ்ட் பார்க்கறதுக்காக. கேபேஜ் டஸ்ட்பினில் வந்து உங்களுக்கு நோஸ் வரும், ஸ்மெல், அதோடைய ஸ்மெல்லாம் நம்ம உணர்றதுக்காக நோஸ் வந்து சென்ஸ் ஆஃப் ஆர்கன் வந்து அந்த நோஸ் வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்சென்ஸ் ஸ்டிக்ஸு, ஊதுபத்தி, அகர்பத்தி, ஊதுபத்தி, இது வந்து இதோடைய ஸ்மெல்லு பார்க்கறதுக்கு நம்ம நோஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷிப்பு வந்து கண்ணால் பார்க்கலாம், அப்போ ஐ வந்து சென்ஸ் ஆஃப் ஆர்கன் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் லாலிபப் வந்து உங்களுக்கு டங் வச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம், அப்போது டங் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னது? ட்ரம் வந்து இயர்ஸ், அதோடைய சவுண்டை கேட்கறதுக்கு நம்ம இயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாப்கார்னுமே டங்கு டேஸ்ட்காக, அப்புறம் நம்ம கண்ணால் அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. ஓகேங்களா? ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில்ட்ரன்ஸ். ஏன்னா நம்மளுடைய ஐம்புலன்களும் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள்லையும் எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை தான் நம்ம இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகேங்களா? இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் சென்சஸ் ஒர்க் டுகெதர் டு டெல் அஸ் அபவுட் தி வேர்ல்டு வி லிவ் இன். வி மோஸ்ட் ஆஃப்டன் யூஸ் மோர் தென் ஒன் ஆஃப் அவர் சென்ஸ் அட் த சேம் டைம். அதாவது நம்மளுடைய சென்சஸ் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் வாழ்கிற எல்லா இடத்துலையுமே ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் ரிலேட்டிங் டு பாப்கார்ன். நீங்கள் பாப்கார்னை வச்சு நீங்களா ஒரு வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். நீங்களா ஓனாக வந்து சென்ஸ் ஆஃப் ஆர்கன் எங்கெங்கே ப்ளே பண்ணுதுன்றதை சொல்லணும். இப்போது நீங்கள் பாப்கார்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய ஸ்மெல் அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்மெல் எதுக்கு யூஸ் ஆகுது? நோஸ் யூஸ் ஆகுது. அதோடைய நைஸ் ஸ்மெல், இவன் ரோஸ்டட், அது எப்படி ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக நம்ம அது ஸ்மெல்லை வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு நோஸ் ப்ளே பண்ணுது. அதே மாதிரி சைட், அதை பார்க்குறதுக்கு அது எல்லோ கலரில் ஸ்மாலாக ஃப்ளஃபியாக அப்படி இருக்கிறதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுது? ஹை யூஸ் ஆகுது, கண் யூஸ் ஆகுது. அதே மாதிரி அதை டச் பண்ணுறோம், அதோடைய ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுறோம்? ஹேண்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாப்கார்ன் நம்ம சாப்பிட்றப்போ ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா? பாப் 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 க்ரன்ச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடிக்கிறப்போ ஒரு க்ரன்ச்சி சவுண்ட் கேட்கும். ஓகேங்களா? அந்த சவுண்டை நம்ம எது மூலயமா கேட்குறோன்னா, காது மூலயமா கேட்குறோம், இயர்ஸ் வச்சு. அப்போது அது டேஸ்ட் எப்படின்னா, டேஸ்ட் நம்ம நாக்கில் படுறப்போ தெரியும், சால்ட்டியாக ஸ்பைஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்போது கண் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுடைய உடல் உறுப்புகளில் கண் இருக்குது. கண் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது? கண் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு உதவுது. அதோடைய ஷேப் எப்படி இருக்குது, அது என்ன கலரில் இருக்குது, அந்த என்ன சைஸில் இருக்குது, அது எப்படி ஃப்ளஃபியாக இருக்கா அப்படின்றதுக்காக நம்ம கண்ணால் பார்க்க முடியுன்றதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ அதோடைய ஸ்மெல் எப்படி இருக்குது, அது எப்படி ரோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணுன்னா நம்ம நோஸ் வச்சு பார்க்கலாம். நம்ம அதோடைய ஸ்மெல்லை பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த ஒரு பொருளை நம்ம டச் பண்ணோம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா நம்ம கையை வச்சு பண்ணலாம். நம்ம அதோடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்கணுன்னா நம்ம காதால் கேட்க முடியும். அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா நாக்கு. இதுதான் வந்து இந்த ரோல் ஆஃப் தி சென்ஸ் ஆர்கன்ஸில் சொல்ல வராங்க. ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.